Hi everybody, welcome back to the channel Let's Smart Tutor Academy. Adverb phrase அப்படின்னா ஒரு adverb நம்ம group of wordsல சொல்கிறது. அதாவது ஒரே வேர்டை சொல்கிறதுக்கு பதிலாக group of wordsஸை சொல்கிறது தான் adverb phrase. ஓகே, அப்போது adverbனா என்னது? adverb அப்படின்னா இட் மாடிஃபைஸ் அ வேர்ப். வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஸோ அந்த ஆக்ஷன் எப்படி நடந்தது, எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, ஏன் நடந்தது அப்படின்னு அந்த வேர்பை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறதோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதோ தான் adverb. ஓகே, இப்போ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? She sings beautifully. How does she sing? She sings beautifully. இங்கே இருக்கிற verb sings. இந்த sings மாடிஃபைடு, அதாவது பாடுறாங்க. இந்த வேர்டை மாடிஃபை பண்ணுற வேர்டு தான் பியூட்டிஃபுல்லி. ஸோ எப்படி பாடுறாங்க? பியூட்டிஃபுல்லாக பாடுறாங்க. We will meet tomorrow. When will we meet? We will meet tomorrow. Meet அப்படிங்கிற அந்த வேர்புக்குரிய மாடிஃபை பண்ணுற வேர்டு தான் tomorrow. அப்போது மீட் எப்போ மீட் பண்ணுறோம்? நாளைக்கு tomorrow மீட் பண்ணுறோம். The dog ran outside. இங்கே இருக்கிற வேர்பு ran, அதாவது past tense of run. ஸோ ran எங்கே ஓடிச்சு அந்த டாகு? வெளியே, outside ஓடிச்சு. Okay, so the dog ran outside. Where did it run? It ran outside. So இந்த மாதிரி verbs modify பண்ணுற வேர்டு தான் adverb. பட் ஆனால் நம்ம பார்க்க போகிறது adverb phrases. ஸோ அந்த phrase என்னது? அந்த adverb-ஓட எக்ஸ்டெண்டட் ஃபார்ம், அதாவது எக்ஸ்பிளைன்டு ஃபார்ம். இந்த ஒரே ஒரு வேர்டை நம்ம கொஞ்சம் குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக சொல்கிறது தான் adverb phrase. Adverb phrase. So an adverb is a group of words that modifies இல்லைன்னா describes ஒரு verb இல்லை ஒரு adjective இல்லை இன்னொரு adverb. அது எப்படி? by telling how, when, where, why இல்லைன்னா எவ்வளவு எக்ஸ்டென்ட்டுக்கு அந்த வேர்பை நம்ம எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் adverb. அதை எப்படி குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் adverb. ஸோ ரொம்ப ஈஸி தான் சில்ட்ரன். adverb அப்படிங்கிறது ஒரே ஒரு வேர்டு, அது ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும். வேர்பையோ அட்ஜெக்டிவையோ இல்லை இன்னொரு adverb-ஐயோ எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ ஒரு வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது adverb. அதே குரூப் ஆஃப் வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது adverb phrase. ஓகே, இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா? ஓகே, கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க உங்ககிட்ட, வேர் இஸ் த பேக்கரி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இதை ஒரு வேர்டில் சொல்லலாம், இதோ பக்கத்தில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் சொல்லலாம். எப்படி? அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட், ஆஃப்டர் 2 பில்டிங் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் அதை ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக நீங்கள் வந்துட்டு சொல்லலாம். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக நீங்கள் அந்த ஆக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் அப்போ அதை adverb phrase அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்துட்டு எதை சொல்லுது? வேர் எங்கே இருக்குது, நியர்பை, அட் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட். ஸோ அப்படின்னு அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள். இப்போ டீச்சர் கேட்குறாங்க, ஹவு டிட் த பேட்ஸ்மேன் ப்ளே? பேட்ஸ்மேன் எப்படி விளையாடினாரு? ப்ளே விளையாடினாரு அப்படிங்கிற அந்த ப்ளேங்கிற வேர்டு தான் இங்கே வேர்ப். ஹவு டிட் ஹீ ப்ளே? ஹவுங்கிற அந்த கொஷனுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ இதை ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணலாம். ஹவு டிட் ஹீ ப்ளே? ஹீ பிளேட் வெல். வெல் அப்படிங்கிறது adverb. ப்ளே அப்படிங்கிற வேர்புக்கு நம்ம கொடுக்குற adverb. அப்படி இல்லைன்னா இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக சொல்லலாம். இந்த வெல்லுங்கிற அதே வேர்டு நம்ம குரூப் ஆஃப் வேர்ட்ஸாக சொல்லலாம். எப்படி? ஹீ பிளேட்
வித் கிரேட் கான்ஃபிடென்ஸ், ரொம்ப நல்ல கான்ஃபிடென்ட்டாக விளையாடினாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வெல் அப்படிங்கிறது அட்வர்ப் அப்படின்னா வித் கிரேட் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது அட்வர்ப் ஃப்ரேஸ். ஸோ இந்த ரெண்டுமே எதை பற்றி சொல்லுது? ஹவு டிட் ஹீ ப்ளே அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லுது. இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான்ப்பா அட்வர்புக்கும் அட்வர்ப் ஃப்ரேஸுக்கும். இது ஒரு வேர்டு, இது குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து எக்ஸாம்பிள்ஸாக பார்க்குறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குவிக்லி அப்படின்னா வேகமாக, ஓகே, வாக் குவிக்லின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி குவிக்லி இதை நம்ம அட்வர்ப் ஃப்ரேஸாக எப்படி சொல்லலாம்? வித் கிரேட் ஸ்பீட், வாக் வித் கிரேட் ஸ்பீட் அந்த மாதிரி. எஸ்டர்டே, on the previous day, outside, in the front of the house, carefully, with utmost care. ஓகே, ஸோ when அப்படிங்கிறது yesterday, where அப்படிங்கிறது outside, how அப்படிங்கிறது carefully. ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள், அந்த அட்வர்ப்ஸை போட்டு பாருங்கள். அதை நீங்கள் வந்துட்டு குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமே கிடையாதுப்பா, எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இதை நீங்கள் ஒரு வேர்டில் சொல்கிறீங்க, அது ஒரு 3-4 வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்க, அவ்வளவுதான். இதோ பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறத விட இதோ ஒரு 2 மீட்டர் நடந்து போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த 2 வீடு தள்ளி அப்படின்னு. இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரேஸில் வேர்பு இருக்காது, எப்போவுமே ஒரு ஃப்ரேஸில் வேர்பு இருக்காது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா?